அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் திருவள்ளூர் சிலையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி. ஆமாங்க, நம்ம இருக்கிறது கன்னியாகுமரிங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி இப்போ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டான் இந்த துடை அந்த அதிகாலை வெளிச்சம் அதை பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும். அப்போ நம்ம இந்த சன்ரைஸை பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வானமும் நல்லா வெளிச்சமாக இருக்கனால கண்டிப்பாக இன்றைக்கி சன்ரைஸ் பார்த்துடலாம். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருவள்ளுவர் சிலை தெரியுது. அது பக்கத்தில் வந்து விவேகானந்தர் மணிமண்டபம் அது வந்து அங்கே இருக்குது. நம்ம மட்டும் இங்கே வரலைங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கன்னியாகுமரியில் மட்டும்தான் நம்ம சன்ரைஸு சன்செட்டு ரெண்டுமே பார்க்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து கிழக்கு சைடில் மங்கள விரிகுடா சைடில் வந்திருக்கோம். இது வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. சன்செட் வியூ பாயிண்ட் வந்து ஈவினிங் டைமில் அரேபிய அந்த பக்கம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போனீங்கன்னா சன்செட் பார்க்கலாம். நாங்கள் நேற்று ஈவினிங்கே வந்து சன்செட் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு தேவனோட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் இப்போ இது இந்த கன்னியாகுமரியில் தான் இந்த வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக் கடல் ஒன்றா சேர இடம். இது பேர் திரிவேணி சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்வாங்க. இந்த 3 மீட் பண்ணுற இடம் தான் இந்த கன்னியாகுமரி இடம். இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து இந்தியாவில் சதர்ன் பார்ட், டிப் ஆஃப் சதர்ன் பார்ட் 3 இதாக இருக்கும். இதுதான் இந்தியாவின் எல்லை. தெற்கு பகுதியில் இதுதான் எல்லை இந்தியாவுக்கு. இந்த பக்கம் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இப்போ கேமரா வச்சுருக்குறோம். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு மார்னிங் டைம் எல்லாமே இதை பார்க்குறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி வந்திருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் அது தங்கியிருக்கோம். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்கு. ஏன்னா இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக பார்ப்போம். அந்த வெளிச்சம் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் வந்து இது வருது. நம்மளுக்கு இப்போ தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. அந்த வெளிச்சம் நல்லா வந்தது, அந்த பார்த்தாவே தெரியுது. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ பாருங்கள். அங்கே இருக்கிற பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் காலையிலேயே இதை சன்ரைஸ் பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க பாருங்கள்.